ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம் மிக ஆச்சரியமானது. அவனுடைய தேவன் அருளின வேதம் அவன் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் இந்த இடத்தில் மற்றொரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அது என்னவென்று சொன்னால், சில பேருடைய வாழ்க்கையில் வேதம் உள்ளத்தில் இருக்காது, மாறாக உதட்டில் மாத்திரம்தான் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் 2 வகையான கூட்டத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். சில பேர் வேதத்தை வாசிப்பார்கள், தியானிப்பார்கள், ஏன் பிரசங்கம் கூட செய்வார்கள், ஆனால் அதன்படி கொஞ்சமாகிலும் நடக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் வசனத்தை வெறுமனே உதட்டில் மாத்திரம் வைத்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களுக்கு மிகுந்த இடரலை உண்டு பண்ணுவார்கள். அவர்களை பார்க்கிற மற்றவர்கள் இப்படி பைபிள் வாசிக்கிறாங்க, இப்படி தியானிக்கிறாங்க, இப்படி பிரசங்கம் பண்ணுகிறாங்க, ஆனால் அதுபடி நடக்கலையே, அதுபடி வாழ்க்கையை வாழலையேன்னு சொல்லி அவர்களை பார்த்து இடருவாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி தான் இருப்பாங்களோ என்று சொல்லி இடறி போய் விடுவார்கள். ஆனால் மற்றொரு கூட்டம் எப்படிப்பட்டது? உதட்டில் அல்ல, மாறாக உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தரித்திருக்கிற கூட்டமாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். அவர்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக இழுக்கப்பட ஆரம்பிப்பார்கள். இந்த மனுஷனுக்குள்ளே எவ்வளவு பொறுமை, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு அன்பாக இருக்கிறாரு, எவ்வளவு பாவத்தெல்லாம் விட்டு விலகி வாழ்க்கையை வாழ்கிறார், எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற மற்றவர்கள் இந்த வேதாகமத்தை அவர் வாசிக்கிறார் பாருங்க, அதை தியானிக்கிறார் பாருங்க, அதை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார் பாருங்க, அது அவருடைய உதட்டில் இல்லை உள்ளத்தில் இருக்கு என்று சொல்லி சாட்சி சொல்லும் பொழுது அது கர்த்தருக்கு எவ்வளவு மகிமை உண்டு பண்ணும். அப்படிப்பட்டவர்களுடைய நடைகள் ஒன்றாகிலும் பிசகி போவது இல்லை. ஏனென்றால் அவர்களும் இடறி போவது இல்லை, மற்றவர்களுக்கும் அவர்கள் இடரலை உண்டு பண்ண மாட்டார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உதட்டில் இருக்கிறதா அல்லது உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். வேதத்தை உள்ளத்தில் தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நில்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.